நம்ம வீட்டு வாசல்ல எவ்வளவு குப்பை சேர்ந்து போயிடுது. இவ்வளவு குப்பையும் நம்ம எப்ப பெருக்கி கூட்டி இந்த குப்பை தொட்டியில போடுறது? நம்மளுக்கு என்ன வேற வேலையா இல்ல? என்ன பண்ணலாம்? பேசாம இந்த குப்பையெல்லாம் அப்படியே தள்ளி இந்த வேலிக்கு அந்த பக்கமா தள்ளி விட்டுலாம். இந்த ஆயிஷா வீட்டு பக்கம் தள்ளி விட்டுட்டா அப்புறம் அவங்க பெருக்கி கூட்டி குப்பை தொட்டியில போட்டுப்பாங்க. அவங்க வீட்டுதான் ஏற்கனவே சாணி கீனின்னு குப்பையா கிடக்குதுல, அதோட இந்த குப்பையும் சேர்ந்துக்கிட்டோம். அந்த குப்பையோட குப்பையா இதையும் பெருக்கிக்கிட்டோம். என்னது இது? ஓ, கோழி முட்டை. ஓ, இந்த ஆயிஷா வீட்டு கோழி இங்க வந்து முட்டை போட்டிருக்கா. நல்ல வேலை ஆயிஷா வீட்டுல யாரும் பாக்கல. பார்த்தா அப்புறம் அவங்க முட்டையை எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த முட்டையை கமுக்கமா நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். சாரா, சாரா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியே வா. உனக்கு நேரங்காலம் புரியாம எப்ப பாரு வீட்டுக்குள்ளேயே பூந்துகிட்டே. மம்மி, எதுக்கு மம்மி இப்படி கூப்பிட்டு இருக்க? நான் ஹோம்வொர்க் தான பண்ணிட்டு இருந்தேன். ஹோம்வொர்க் பண்ணும்போது சும்மா கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நம்பிட்டேன். நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். நீ அப்பவே போனும் கையுமா தான் இருக்கிற. நீ என்னைக்கு ஹோம்வொர்க் பண்ணிருக்க? அதை விடு. அங்க பாரு, பக்கத்து வீட்டு ஆயிஷா வீட்டு கோழி இங்க வந்து முட்டை போட்டிருக்கு. நீ என்ன பண்ற? கமுக்கமா அந்த முட்டை எடுத்துட்டு போய் நம்ம கிச்சன்ல முட்டை ட்ரே இருக்குல்ல, அந்த ட்ரேல வச்சிரு. அப்புறமா அம்மா வந்து உனக்கு பிரெட் ஆம்லெட் போட்டு தரேன், சரியா? அப்படியா? ஆயிஷா வீட்டு கோழி இங்க முட்டை போட்டிருக்கா? நான் பார்க்கவே இல்லையே. சரி இப்பவே நான் இதை எடுத்துட்டு போய் கிச்சன்ல வைக்கிறேன். முட்டை நல்லா பெருசாதான் இருக்கு. இந்த ஆயிஷாவால நம்மளுக்கு இதுதான் ஒரு பெனிஃபிட். அப்பா, நல்ல வேலை முட்டையை எடுத்தது ஆயிஷா வீட்டுல யாரும் பாக்கல. மம்மி, மச மச நின்னுட்டு இருக்காத. சீக்கிரம் இது எல்லாத்தையும் பெருக்கி தள்ளிட்டு வந்துட்டு எனக்கு முட்டை ஆம்லெட் போட்டுதா. அடிப்பாவி, நீங்க தான் இங்க கோழி போடுற முட்டையெல்லாம் எடுத்துட்டு போயிருவீங்களா? நான் இங்க நிக்கிறது கூட தெரியாம உங்க அம்மா என்னடா பெருக்கி பெருக்கி குப்பையில எங்க வீட்டு பக்கம் தள்ளுறாங்க. நீ என்னடா கமுக்கமா முட்டையை எடுத்துட்டு போற. என்னடா வர வர நம்ம கோழி முட்டை கம்மியா போடுதுன்னு பார்த்தா அது போடுற முட்டையெல்லாம் நீங்க தான் கமுக்கமா எடுத்துட்டு போறீங்களா? இரு இப்பவே நான் இந்த விஷயத்தை போய் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். சண்டே அதுவுமா கூட ரெஸ்ட் எடுக்க முடியல. போன்ல ஒரு கேம் விளையாட முடியல. அம்மா எப்ப பாரு கடைக்கு போயிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, சீக்கிரமா அம்மா கேட்டதை கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் கேம் விளையாடலாம். கோழி முட்டை. ஆயிஷா வீட்டு கோழி நம்ம வீட்டுல வந்து முட்டை போட்டிருக்கு. இந்த நேரம் பார்த்து ஆயிஷா வீட்டுல யாருமே இல்ல. வழக்கம் போல இந்த முட்டையை எடுத்துட்டு போய் நம்ம மம்மி கிட்ட கொடுத்தா நம்மளுக்கு பிடிச்ச பிரெட் ஆம்லெட் செஞ்சு தருவாங்க. சரி ஆயிஷா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கோழி முட்டையை அமைக்கிடுவோம். இந்த மாதிரி ஆயிஷா வீட்டு கோழி நம்ம வீட்டுக்கு டெய்லி வந்து முட்டை போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். என்னது இது? கையில ஏதோ வந்து விழுது. ஐயே, கோழி கையில வந்து ஆய் போயிடுச்சு. இந்த கோழி எப்படி நம்ம கையில வந்து பேஞ்சுது? ஓஹோ, இதுவும் வேலைதானா? ஏதோ போனா போது உன் புண்ணியத்துல நான் ஃப்ரீயா பிரெட் ஆம்லெட், முட்டை பொடி மாசு, ஹாஃப் பாயில் இதெல்லாம் சாப்பிடுறோமேனு பார்த்தா கடைசியில் என் கையில நீ வந்து ஆய் போறியா? இன்னும் ஒரு நாள் எங்க மம்மி கிட்ட சொல்லி பிரியாணி பண்ணிடுறேன். என்ன பறந்து வந்து எங்க வண்டி மேல உட்கார்ந்துகிட்ட? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் எங்க புது வண்டி மேலே நீ உட்காருவ? ஐயோ, இந்த ஆயிஷா வீட்டு கோழி நம்ம புது வண்டி மேல ஆய் போயிடுச்சு. இரு நான் இப்பவே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி எங்க அம்மா உடனடியா கூட்டிட்டு வரேன் பாரு. ஏமனே என் வண்டி மேலே ஆய் போயிட்டு இப்ப போய் கூரை மேல உட்கார்ந்துக்கிட்டியா? மம்மி சீக்கிரம் வெளியே வாங்க. வந்து நம்ம வண்டியை பாருங்க மம்மி. ஆயிஷா வீட்டு கோழி செஞ்சிருக்க வேலையை வந்து பாருங்க மம்மி. சாரா, உனக்கு கடைக்கு தானே போயிட்டு வர சொன்னேன். இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன நான் வாங்கிட்டு வர சொன்னது ஏதாச்சும் மறந்துட்டியா? இல்ல காசு கீசு ஏதாச்சும் தொலைச்சிட்டியா? சொல்லு மம்மி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இங்க பாரு, என் கையில ஆயிஷா வீட்டு கோழி ஆய் போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம புதுசா வாங்கின வண்டியில அங்க பாரு சீட்ல ஆயிஷா வீட்டு கோழி ஆய் போயிடுச்சு. இந்த கோழிங்களோட தொந்தரவு தாங்கவே முடியல. நீ போய் என்னன்னு கேளு மம்மி. அடச்சே, என்னது இது? இந்த ஆயிஷா வீட்டு கோழிங்க நம்ம புது வண்டி மேல ஆய் போய் வச்சிருக்குதுங்க. இந்த கோழிங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஊர்பட்ட கோழி மாடலா வளர்க்க வேண்டியது இவங்களுடைய லாபத்துக்காக இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏகப்பட்ட தொந்தரவா இருக்கு. இந்த வண்டியோட விலை தெரியுமா உங்களுக்கு? இப்பவே நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஆயிஷாமா, உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெளியே வாங்க. ஆயிஷாமா, உள்ள இருக்கிறீங்களா இல்லையா? எவ்வளவு நேரமா வெளியே நின்னு கத்திக்கிட்டே இருக்கிறேன். என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வெளியே வாங்க. மம்மி, இந்த கோழி டீ ரொம்ப நாத்தடிக்குது. நான் இப்பவே போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சாரா, கையை கழுவிடாத. அப்பதான் உங்க வெளியே வரப்போ உன் கையை காமிச்சு கேள்வி கேட்க முடியும். அப்புறம் எங்க கோழி பின்னு கேட்டா என்னன்னு சொல்றது? ஐயோ மம்மி, அவங்க எப்ப வர்றது? அது வரைக்கும் நான் இந்த கையை இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கணுமா? சீக்கிரம் அவங்களை வெளியே வர சொல்லு மம்மி. நீ கூப்பிட்டாலாம் வர மாட்டாங்க. நீ போய் கதவு தட்டு மம்மி. அதுவும் சரிதான். நான் இப்பவே போய் கதவு தட்டுறேன். பாரு எவ்வளவு கத்துற வராங்களான்னு. மம்மி பாத்து போ மம்மி. அங்க பாரு, மாடெல்லாம் ஏகப்பட்ட சாணி போட்டு வச்சிருக்கு. அத போய் நீ மெரிச்சிட போற. பாத்து போ. ஐயோ, ஒரே நாத்தடிக்குது. எப்படிதான் இந்த வீட்டுல வாழறாலோ தெரியல. என்ன மனுஷங்க வாழற வீடா இது? ஆயிஷாமா, கதவு தரங்க கொஞ்சம். சீக்கிரம் வெளியே வாங்க. எவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கிறது? எதுக்கு காலங்காத்தாலே சாராமா இவ்ளோ டென்ஷனா இருக்காங்க? சாரா,
சாரம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு காலங்காத்தால வந்து இப்படி கதவை தட்டிட்டு இருக்கீங்க? உள்ள உட்காந்து நிம்மதியா ஒரு சீரியல் பார்க்க முடியல. என்னது, என்ன பிரச்சனையா? பிரச்சனையே நீங்க தான். பிரச்சனை நீங்க வளர்க்குற கோழி மாடு வாத்து எல்லாத்தாலையும் தான் வருது. உங்க வீட்டு கோழி எங்க வீட்டுல வந்து என்ன பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, என் பொண்ணு சாரா கையில ஆய்பை வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இது நாங்க புதுசா வாங்கின வண்டி. இந்த வண்டியோட விலை 2 லட்சம் ரூபாய். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கின வண்டியில இந்த மாதிரி ஆய்பை வச்சா நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்க, உங்க வீட்டை சுத்தி மாடுங்க கோழிங்க எல்லாம் ஏகப்பட்ட பீ பேஞ்சு வச்சிருக்குங்க. இதனால ஒரே கொசு தொல்லையா இருக்குது, நாத்தடிக்குது. இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வாழ தேவையில்ல. இதுக்கு என்னதான் நீங்க பதில் சொல்ல போறீங்க? நீங்க பாருங்க, என் கையை நல்லா பாருங்க. உங்க வீட்டு கோழி என் கையில பீ பேஞ்சத உங்ககிட்ட காட்டணும்ன்றதுக்காக அரை மணி நேரமா கையை கழுவாம இப்படியே நின்னுட்டு இருக்கேன். என்னது, கிட்டத்தட்ட அரை மணி நேரமா கோழி பீ கையில வச்சுக்கிட்டு இருக்கியா? நாங்க இத சொன்னா நம்ப போறோம். அதுக்கு ஏன்பா மருதாணி வச்ச மாதிரி அரை மணி நேரமா இப்படி கையில வச்சு நின்னுட்டு கிடக்குற? ஏமா, கோழிங்கன்னா பீ பேலதான் செய்யும். அது உங்க வீட்டு பக்கம் போக கூடாதுன்னு சொன்னா அதுக்கு என்ன தெரியுமா? அதுக்கு எங்க வருதோ அங்க போதான் செய்யும். இது ஒரு கதையா வந்து என்கிட்ட சொல்லிட்டு கிடக்குறீங்க. இதே மாதிரி எங்க வீட்டு கோழி உங்க வீட்டுல முட்டை போட்டுச்சுன்னா அதை கூப்பிட்டு சொல்றீங்களா? அந்த முட்டையை மட்டும் கமுக்கமா எடுத்துக்க தெரியுதுல்ல. இப்ப இதை என்னமோ பெரிய இதுவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சும்மா ஓயாம. இது நல்ல கதையா இருக்கே. உங்க வீட்டு கோழி எப்ப எங்க வீட்டுல வந்து முட்டை போட்டுச்சு? நீங்க சொல்றத பார்த்தா உங்க வீட்டு கோழி முட்டையை தான் நாங்க டெய்லி பொங்க வச்சு சாப்பிடுற மாதிரி சொல்றீங்க. முதல்ல இங்க வந்து எங்க வண்டியை கிளீன் பண்ணி கொடுங்க. உங்க கோழி எல்லாம் எடுத்துட்டு போங்க. உங்க கோழிங்களும் மாடுங்களும் போடுற சத்தத்துல எங்களால வீட்டுல நிம்மதியா தூங்க கூட முடியல. மம்மி, இவங்க என்னவோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி பேசுறாங்க. இவங்க அவங்க வீட்டு வாசல்ல இருந்த குப்பை எல்லாம் தேக்கி நம்ம வீட்டு பக்கமா தள்ளி விட்டுட்டாங்க. அதோதான் கிடக்குதே குப்பை தொட்டி, அதுல கூட எடுத்து போட மாட்டாங்க. அப்படி சொல்ல போனா இவங்களாலதான் நம்ம வீட்டுல குப்பை சேருது. அது கூட பரவாயில்ல, இந்த சைடு செடிக்கு தண்ணி ஊத்துற மாதிரி வந்து நம்ம வீட்டு கோழி அங்க முட்டை போட்டு வச்சிருந்தது. அதை நைஸா எடுத்துட்டு போனாங்க. இத கூட பாருங்க மம்மி, இங்க பாருங்க, இங்க கூட ஒரு கோழி முட்டை இருக்கு பாருங்க. இது கூட நம்ம கோழி போட்ட முட்டை தானே? இதுக்கு என்ன சொல்லுவாங்க அவங்க? ஆமா, என் பொண்ணு கேக்குறால, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதுக்கு பதில நான் சொல்றேன். அது ஒண்ணும் உங்க வீட்டு கோழி போட்ட முட்டை கிடையாது. நான் நாடக கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது. நான் கடைக்கு போயிட்டு வரும்போதுதான் உங்க வீட்டு கோழி என் கையில பீ பேஞ்சிருச்சு. உடனே நான் அந்த முட்டையை கீழே வச்சுட்டு எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா தான் கையை அப்படியே வச்சுக்கிட்டு நான் ஆயிஷா வீட்டுல போய் கூப்பிட்டு கேக்குறேன்னு சொன்னாங்க. எங்க வீட்டு வாசல்ல முட்டை இருந்தா அது உங்க கோழி போட்ட முட்டை ஆயிடுமா? ஊர்ல எந்த கடையில முட்டை வித்தாலும் உங்க வீட்டு கோழி போட்ட முட்டை தான் சொல்லுவீங்க போல இருக்கு. சரி சரி சட்டை இருங்க. உங்க வண்டியை இப்ப சுத்தம் பண்ணி கொடுக்கணும், அவ்வளவுதானே? நான் வந்து சுத்தம் பண்ணி தரேன். அது மட்டும் இல்ல, இன்னொரு வாட்டி உங்க வீட்டு கோழியோ இல்ல மாடோ எங்க வீட்டு பக்கம் வந்து சாணி போட்டுச்சுன்னா கண்டிப்பா நான் கார்பரேஷனுக்கு போன் பண்ணி சொல்லிடுவேன். அப்புறம் உங்களால இந்த வீட்லயே இருக்க முடியாது. இந்த வீட்ல மட்டும் இல்ல, இந்த ஊர்லயே நீங்க வாழ முடியாது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்னது, இந்த ஊர்லயே இருக்க முடியாதா? இது என்ன உங்க அப்பா வீட்டு ஊரு மாதிரி பேசுறீங்க? ஏதோ போனா போது எங்க வீட்டு கோழி வந்து உங்க வண்டியில பீ பேஞ்சிருச்சு, அதை வந்து கிளீன் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா உங்களுக்கு இவ்வளவு திமுறா? இப்பவே எங்க வீட்டு மாட்டு எல்லாத்தையும் அங்க அனுப்பிச்சு சாணி போட வைக்கிறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. போடுவீங்க போடுவீங்க. அது எப்படிதான் உங்க வீட்டு மாடு எங்க வீட்டாண்ட வந்து சாணி போடுது நான் பாத்துறேன். அம்மா இருமா, உங்ககிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. நான் இப்பவே எல்லா மாட்டையும் அவுத்து விடுறேன். அங்க போய் சாணி போட வைக்கிறேன் பாரு. ஹை ஷூ, போ 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 போ, அந்த பக்கம் போங்க போங்க போங்க. அந்த வீட்டு வாசல்ல போய் சாணி போடுங்க போங்க. பக்கத்து வீட்ல உங்களுக்கு எந்த இடம்லாம் பிடிச்சிருக்கோ அங்க போய் சாணி போயிட்டு வாங்க போங்க போங்க. என்னது இது? ஆயிஷா போன் ஒரு வார்த்தை தான் சொன்னா கரெக்ட்டா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. ஏதோ சொல்லி வச்ச மாதிரி ஆயிஷா ஏற்கனவே ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாளா? என்னது இது? அம்மா மாடு குரல் கொடுத்தவனே கண்ணுக்குட்டி எல்லாம் பின்னாடியே வருது. ஐயோ, இந்த எல்லா மாடுகளும் நம்ம வீட்டு வாசலே சாணி பெஞ்சிச்சுன்னா அப்புறம் நம்மளால இந்த வீட்லயே இருக்க முடியாது போல இருக்கே. நம்மளே வாய் கொடுத்து தேவையில்லாம பம்பு எடுத்துட்டோமா? போங்க போங்க, எங்க வீட்டு வாசல்ல எதுவும் பண்ணாதீங்க. போங்க 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 இங்க இருந்து. அம்மா இது சொல்ல சொல்ல அசாம இங்கே நிக்குதுமா. ஐயே, என்ன இது? மாடு விரட்ட விரட்ட போகாம இங்கே நின்னு சாணி போடுது. ஐயோ, நம்ம வீட்டு வாசலே நாசம் பண்ணிடுச்சு இந்த மாடுங்க. ஏய் போங்க, நிறுத்துங்க நிறுத்துங்க, போங்க அந்த பக்கம் போங்க. அப்படியே போங்க போங்க, நல்லா போங்க. ஒரு வாரத்து சாணியை ஃபுல்லா ஒரே வழியா போயிட்டு வாங்க. எங்க கிட்டயா வச்சுக்கிறீங்க? ஐயோ சி, இதெல்லாம் எப்படி கிளீன் பண்ண போறோமோ தெரியல. இனி இதுங்க கிட்ட எல்லாம் வச்சுக்க கூடாது. வச்சுக்கிட்டா இந்த மாதிரிதான் பிரச்சனை வரும் போல இருக்கு. சாரம்மா, இப்பயாச்சும் எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேலாச்சும் எங்க கிட்ட வம்புக்கு வராதீங்க. ஏதோ போனா போது வந்து கிளீன் பண்றேன்னு சொன்னா ஏதோ கார்பரேஷனை விட்டு ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வந்துறீங்க. இப்ப இதையும் சேர்த்து சொல்லுங்க, யாரு வந்து எங்களை காலி பண்றாங்கன்னு பாப்போம். எங்க கிட்ட மாடு மட்டும் இல்ல, இங்க பாருங்க ஏகப்பட்ட வாத்து கோழிங்க எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். உங்க வீட்டுல நீங்களே இருக்க முடியாது சொல்லிட்டேன்.